காத்திருப்போம் புது பலன் அடைந்திடுவார். கர்த்தருக்கு பயப்படுவோம் திட நம்பிக்கை கொண்டிடுவார். கர்த்தருக்கு காத்திருப்போம் புது பலன் அடைந்திடுவார். கர்த்தருக்கு பயப்படுவோம் திட நம்பிக்கை கொண்டிடுவார். ஓடினாலும் இழைப்படையா, நடந்தாலும் சோர்வடையா, வாடினாலும் வளர்ந்திடுவான், மறித்தாலும் உயிர் தெழுவான். கர்த்தருக்கு காத்திருப்போம் புது பலன் அடைந்திடுவான். கர்த்தருக்கு பயப்படுவோம் திட நம்பிக்கை கொண்டிடுவான். எப்பொழுது அப்பொழுது, ஆம் எப்பொழுது அப்பொழுது, அதன் பேர்தான் மரணமோ, அதன் பேர்தான் மரணமோ. இப்பொழுது அப்பொழுது, அதன் பேரும் மரணமோ. இப்பொழுது அப்பொழுது, ஆம் அதன் பேரும் மரணமோ. நாம் நினைக்கின்ற பொழுது அது வருமா? நாம் நினைக்கின்ற பொழுது அது வருமா? அல்லவே. அது நினைக்கின்ற போதுதான் அது வரும். அது நினைக்கின்ற போதுதான் அது வரும். வயதுக்குள் அதன் வயது இருக்கிறதா? வயதுக்குள் அதன் வயது இருக்கிறதா? அப்படியானால் அந்த காலத்தில் தாழிக்குள் வைத்து அதனை தலைமுழுக பார்த்தார்களே, அப்படியானால் அந்த காலத்தில் தாழிக்குள் வைத்து சாகாதவர்களையும் தலைமுழுக பார்த்தார்களே. இறப்பு என்பது கேள்வியா? நண்பர்களே, இறப்பு என்பது கேள்வியா? அப்படியானால் நம் பிறப்பும் கேள்விக்குறிதானோ? அப்படியானால் நம் பிறப்பும் கேள்விக்குறிதானோ? மதிநுட்பம், அதிநுட்பம், தொழில்நுட்பம், பொருள்நுட்பம், அருள்நுட்பம் அறிந்தும், மதிநுட்பம், அதிநுட்பம், தொழில்நுட்பம், பொருள்நுட்பம், அருள்நுட்பமும் அறிந்தும் நம் விதிநுட்பம் அறியாததுதான் நமது அறிவீனமோ, அதன் பேர்தான் மரணமோ. நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்கிற ஐம்பெரும் பஞ்சபூதங்களால் ஆனதுதான் இந்த உலகம் என்கிறார்கள் சித்தர்கள். இந்த அண்டத்தில், அதாவது இந்த உலகத்தில் இருப்பதுதான் நம் பிண்டத்தில், அதாவது நமது உடலில் இருக்கிறது என்கிறார்கள் அவர்கள். அப்படியானால் 5 பஞ்சபூதங்களில் நம்மில் காற்று நீங்கினால் நம் மெய்க்கூற்று பொய்க்கூற்றாகிவிடுமோ? ஆம், நம்மில் காற்று நீங்கினால் நம் மெய்க்கூற்று பொய்க்கூற்றாகிவிடுமோ? விடைபெறுவதுதான் வாழ்க்கையின் விடையோ? விடைபெறுவதுதான் வாழ்க்கையின் விடையோ? பிறப்பு நம்மை மண்ணில் வைத்து அழகு பார்க்கிறதா? இறப்பு நம்மை மண்ணுக்குள் வைத்து மூடிவிடுகிறதா? பிறப்பு நம்மை மண்ணில் வைத்து பார்க்கிறதா? இறப்பு நம்மை மண்ணுக்குள் வைத்து பார்க்கிறதா? நண்பர்களே, நாம் சில்லறையில் ஆஸ்தி உள்ளவன் என்றாலும், நாம் சில்லறையில் ஆஸ்தி உள்ளவன் என்றாலும், கல்லறையில் கடைசியில் அஸ்தியாகப் போகிறவர்கள்தானோ? கடைசியில் கல்லறையில் அஸ்தி ஆகப் போகிறவர்கள்தானோ? மரணம் துக்க வீடா, சோக வீடா, கவலை வீடா, கண்ணீர் வீடா, கலக்கத்தின் வீடா, புலம்பலின் வீடா? எந்த வீடு? எந்த வீடு அது? 1000 கேள்விகள் நம்மில் இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் ஆம். இந்த வீடுகளை தாண்டி நமக்கு பரிசாக கிடைக்கிறது, அதுதான் பரலோக வீடு. இந்த வீட்டை திறக்கும் சாவிதான் மரணம். இந்த வீட்டை திறக்கும் சாவிதான் மரணம். பிரியமானவர்களே, மரணம் ஒரு மகிழ்ச்சிக்கான அடையாளம்.
மரணம் மதிப்புமிக்கது. நம்முடைய மதிப்பை மதிப்பு கூட்டு பொருளாக பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பது. பார்க்கலாம் வேதத்தில் உள்ள மரணத்தின் ரகசியங்கள் பற்றி. மரணத்தை பற்றிய பயம் இல்லாதவர்கள் நம்மில் யாராவது உண்டா? மரணம் ஏன் பயத்தை உண்டாக்குகிறது? மரணம் ஒரு முடிவு. நாம் நேசித்தது, விரும்பினது எல்லாவற்றிற்கும் முடிவு. திரை விழுந்து திரைக்கு பின் என்ன இருக்கிறது, மரணத்துக்கு பின் என்னவென்று நம்மில் யாருக்குமே தெரியாது. ஆனால் மரணம் என்றால் என்னவென்றும் அதற்கு பின்னால் என்ன சம்பவிக்கும் என்றும் வேதம் அழகாக நமக்கு போதிக்கிறது. பார்க்கலாம். மரணம் என்பது ஒரு மாற்றம். ஆம், பூமிக்குரிய கூடாரத்திலிருந்து பரலோகத்தில் உள்ள நித்திய வீட்டிற்கு நாம் மாற்றப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 5 முதல் 1 இதை போதிக்கிறது. நிரந்தரமற்றதிலிருந்து நித்தியத்திற்கு, மண்ணுலகிலிருந்து விண்ணுலகிற்கு மாற்றப்படுகிறோம். கடவுள் மனிதனை உருவாக்கி இந்த மண்ணுலகில் வைத்த பொழுது தற்காலிகமாக இந்த உலகில் அவனை பரிசோதித்து பிறகு நித்திய காலமாக விண்ணுலகில் அவன் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். இந்த திட்டம்தான் இந்த மரணம். இந்த மாற்றம் ஒரு அற்புதமான மாறுதலினால் நடைபெறும். ஆம் பிரியமானவர்களே, மரணம் ஒரு வாசல். நாம் நித்தியத்திற்குள் நுழையும் வாசல் அது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்களுக்கு அவரோடு நித்தியமாக விண்ணுலகில் வாழுகின்ற வாழ்வுக்குள் நுழைகின்ற வாசல் அது. அவிசுவாசிகளுக்கு நியாயத்தீர்ப்புக்கு காத்திருக்கும் வேதனை நிறைந்த வாழ்வுக்குள் நுழைகின்ற வாசலும் அதுதான். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு. அது அதிக நன்மையாயிருக்கும். பிலிப்பியர் 1:23 பவுல் கூறுகிறார். இந்த வாசல் வழியாக பல வழிகளில் மனிதர்கள் நுழைகிறார்கள். ஒரு தெரியாதபடி உடல் சிதைக்கப்பட்டு ஒரு பயங்கரமான விபத்தின் வழியாக சிலர் நுழைகிறார்கள். பல நாட்கள் தன்னறிவற்ற நிலையிலிருந்து சிலர் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு அதிக வேதனையும் பாடுகளும் அனுபவித்து இன்னும் சிலர் அமைதியாக தூக்கத்திலேயே இறந்து விடுகிறார்கள். இப்படி பல வழிகளில் மரணத்தின் வாசல் வழியாக மனுக்குலம் நுழைகிறது. ஆம் பிரியமானவர்களே, அந்த வாசலுக்குள் நுழைந்து அங்கு காத்திருக்கும் ஆனந்தத்தை அனுபவிக்கும் பொழுது வாசலுக்குள் எப்படி நுழைந்தோம் என்பதை பற்றி கவலைப்படவே மாட்டோம். மீண்டும் சொல்கிறோம், ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9:27. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவரது பார்வைக்கு அருமையானது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணத்தை அவர் அவ்வளவு எளிதாக அனுமதிக்க மாட்டார் என்று இந்த வசனங்கள் விளக்கமாக தருகிறது. சங்கீதம் 116:15. ஆம் பிரியமானவர்களே, மரணம் ஒரு மகிழ்ச்சிக்கான வாசல்தான். நாம் மறந்துவிடக்கூடாது. மரணத்தை பற்றி எத்தனையோ வியாக்கியானங்கள் வேதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. மரணத்தை பற்றி நாம் மனம் கலங்கவே கூடாது. இந்த கூடாரத்திலிருந்து ஒரு தெய்வீக கூடாரத்துக்கு நாம் செல்லக்கூடிய வழிதான் மரணம். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனுக்கு மரணம் என்பது ஒரு போரின் முடிவாக தெரிந்தது. அவர் சொல்கிறார், மரணம் என்பது ஒரு போரின் முடிவு, ஒரு ஓட்டப்பந்தயத்தின் முடிவு. ஆம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். 2 தீமோத்தேயு 4:7. சாத்தானோடும் தீயவர்களோடும் பாவத்தோடும் இனி போராடப் போவதும் இல்லை. இனி கடின உழைப்பும் இல்லை.
இளைப்பாறும் நேரம்தான் அது. அதோடு கூட மரணம் முடிசூட்டு விழாவாகும். இது இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 4:8 அதிகாரத்திலே பவுல் குறிப்பிடுகிறார். நம் வாழ்நாள் எல்லாம் நாம் நேசித்த ஆண்டவரை பிரியப்படுத்தவும் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றவுமே வாழ்ந்துவிட்டு இப்பொழுது மரணம் வரும்பொழுது எதற்காகவும் வருந்த வேண்டிய அவசியமில்லை. கிரீடமும் மகிமையும் தான் காத்திருக்கின்றன என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கடவுளுக்கு உண்மையாக வாழ்ந்து ஊழியம் செய்த ஒரு வேத பண்டிதர் பக்தர் கூறுகிறார், மரணத்தை ஒரு முடிசூட்டு விழா என்றே அழைக்கிறார் அவர். எவ்வளவு ஆசீர்வாதமான நம்பிக்கையை பாருங்கள். நம் வாழ்க்கையின் முடிவில் தயக்கமும் இல்லை, திரும்புவதும் இல்லை, ஆகையால் துக்கமும் இல்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, மரணம் நமது மகிழ்ச்சியின் வாசல், மறந்துவிடக்கூடாது. அவர் அனுமதிக்கும் போது நாம் அதை பற்றி கவலைப்படவே கூடாது. நம்ம கண்ணீர் சிந்தவே கூடாது, கலக்கமடையவே கூடாது. இயேசு நாம் நியமித்திருக்க ஓட்டத்தில் நாம் ஓடுவோம். நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வோம். நித்தியத்தின் வாழ்க்கையை பெரும் பேராக கொள்வோம்.